ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சத்யா பாரடைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைனோசரஸ் காண்டா மிருகங்கள் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களில் இந்த காண்டாமிருகமும் ஒன்று. ஏன்னா இதோடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் வருது. இந்த காண்டாமிருகங்கள் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிகமாக காணப்படுது. இந்த காண்டாமிருகம் அசாம் மாநிலத்தோட மாநில விலங்காக இருந்துகிட்ருக்கு. நம்ம நாட்டில் அதிகப்படியான காண்டாமிருகங்களும் அசாம் மாநிலத்தில் தான் இருக்குது. இந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் யானைகளோட தந்தங்களுக்காக யானைகள் எப்படி வேட்டையாடப்படுதோ அதே மாதிரி இதோடைய கொம்புகளுக்காக இந்த மிருகமும் வேட்டையாடப்படுது. இது தரைவாழ் உயிரினங்களில் யானைகளுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய விலங்கு இருக்குன்னா அது காண்டாமிருகம் தான். அதாவது தரைவாழ் விலங்குகளில் இரண்டாவது மிகப்பெரிய விலங்கு தான் இந்த காண்டாமிருகம். இது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய பாலூட்டி இனத்தை சார்ந்த விலங்கு. இது முழுமையான தாவர உண்ணி. அதிகபட்சமாக இதோடைய உயரம் 180 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதோடைய தோல் கனமானதாக இருக்கும். அந்த தோல் பல மடிப்புகளை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் இது லேசான பழுப்பு நிறத்தில் காணப்படும். இதில் ஆண் காண்டாமிருகம் மற்றும் பெண் காண்டாமிருகம் இரண்டுத்துக்குமே கொம்புகள் இருக்கும். ஆனால் குட்டி காண்டாமிருகங்களுக்கு கொம்புகள் இருக்காது. அந்த குட்டிகள் பிறந்ததிலிருந்து 6 முதல் 7 வயதை தொடும்போது தான் இதுக்கு கொம்புகள் முளைக்கவே ஆரம்பிக்கும். காண்டாமிருகங்களுடைய கொம்புகள் கருமை நிறத்தில் தான் இருக்கும். இது கொம்போட நீளம் 22 இன்ச்சிலிருந்து 25 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஒரு சில காண்டாமிருகங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக 57 இன்ச் வரைக்கும் இதோடைய கொம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காண்டாமிருகங்களுடைய வாழ்நாள் அதிகபட்சமாக 35 ஆண்டுகளிலிருந்து 45 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் இதோடைய கொம்புகள் சேதமடையவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விலங்குக்கு நல்ல மோப்பத்திறனும் நல்ல கேட்கும் திறனும் அதிகம். ஆனால் இதோடைய கண் பார்வை திறன் மிக மிக குறைவு. இது சதுப்பு நிலத்தில் வாழக்கூடிய விலங்கு. அதிகப்படியான நேரத்தை நீர்நிலைகளில் தான் செலவிடும். நல்லா வளர்ந்த ஒரு ஆண் காண்டாமிருகத்துடைய உடல் எடை 2500லிருந்து 3000 கிலோ வரைக்கும் இருக்கும். பெண் காண்டாமிருகங்களுடைய உடல் எடை 1500 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த காண்டாமிருகங்களுடைய கொம்புகள் கரோட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது. அதாவது மனிதர்களுடைய நகமும் முடியும் எந்த பொருளால் ஆனதோ அதே பொருளால் தான் இந்த காண்டாமிருகங்களுடைய கொம்புகளும் உருவாயிருக்கு. யானைகளுடைய தந்தங்கள் மாதிரியே இதோடைய கொம்புகளும் ஒரு வியாபார பொருள் தான். அதுக்காகவே இந்த விலங்கு அதிகமாக வேட்டையாடப்படுது. ஸோ இந்த வீடியோ மூலயமா காண்டாமிருகங்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.